ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல வந்திருக்கேன். ஒரு அழகான கிராமத்துல ஒரு அம்மா அப்பாவுக்கு பீட்டருங்கிற ஒரு சின்ன பையன் இருக்கலாம். அந்த பையன் பிறந்து கொஞ்ச நாள்லயே அவனுக்கு வீசிங் ப்ராப்ளம் வருது. எப்பெல்லாம் அவனுக்கு அந்த வீசிங் ப்ராப்ளம் வருதோ அடிக்கடி அவன் இரும்புவான், வாந்தியும் எடுப்பான். அவன் சாப்பிட்ற எதுவுமே அவன் வயிற்றுல நிற்காது, எல்லாத்தையும் வாந்தியா வெளியே எடுத்துருவான். அப்போ அந்த பேரண்ட்ஸ் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய் டாக்டர்ஸ்லாம் பார்க்குறாங்க. டாக்டர்ஸ் அவனுக்கு நிறைய டேப்லெட்ஸு சிரப்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. அது எப்போல்லாம் அவனுக்கு இருமல் வருதோ அப்போல்லாம் அது கொடுக்கும் போது அப்போதைக்கு அது சரியாயிடும். இப்படி போயிட்டு இருக்கையில ஒரு நாள் நைட்டு அவன் ரொம்ப இரும ஆரம்பிக்கிறான். அதிகமா இருமும் போது அந்த பேரண்ட்ஸால அந்த பையனுக்கு மாத்திரை சிரப்ஸ் எதுவுமே கொடுக்க முடியல. அப்போ அந்த பையன் கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த பையனுக்கு இருமல் ரொம்ப அதிகமாகி அவன் மூச்சு கூட விட முடியாம ரொம்ப மூச்சு அடைச்ச மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்கு அவன் போயிடுறான். அப்போ அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்றது, நம்ம பையனை நம்ம இழந்துருவோமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப திகச்சு போய் இருக்கிற நேரத்துல ஆண்டவரோட சமூகத்துல அழுது முழங்கால் போட்டு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்கிற 91ஆம் சங்கீதத்துல இருக்கிற 15வது வசனத்தை சொல்லி ப்ரேயர் பண்றாங்க. அப்படி அழுது ப்ரேயர் பண்ணி முடிக்கும் போது அந்த பையனை பார்த்தா அந்த பையனோட அந்த இருமல் எல்லாம் சுகமாகி அந்த பையன் சமத்தா படுத்துங்கிறான். அந்த நாள்ல இருந்து அவனுக்கு அந்த வீசிங் ப்ராப்ளம், இருமல், வாமிட்டிங் எதுவுமே அவனுக்கு இல்லை. ஏசப்பா அந்த பையனுக்கு முற்றிலுமான சுகத்தை கொடுத்துறாங்க. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் நம்மளோட நிறைய ஆபத்தான சுச்சுவேஷன்ல இருக்கும் போது யாருமே நமக்கு உதவி செய்ய முடியாத அந்த சூழ்நிலையில இருக்கும் போது ஏசப்பாவை நம்ம தேடணும். ஏசப்பா கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணோம்னா ஏசப்பா கண்டிப்பாக நமக்கு அந்த ஆபத்துல இருந்து முற்றிலுமான விடுதலையை கொடுப்பாங்க. அப்போ ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சித்தாரே என் ஆத்துமனே சரவர், என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர், அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.